வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐஎம்யூ இதில் உதவியாளர் வேலைவாய்ப்பு. ஏஜ் லிமிட் 18 to 35 இருந்தால் போதும். டிகிரி முடித்ததுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30 தான் லாஸ்ட் டேட். அதாவது இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டியில் ஆசிரியர் அல்லாத காலியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி வீடியோ மூலியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ண டேட் ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் 30 நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான போஸ்ட் என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் போஸ்ட், அசிஸ்டண்ட்டில் ஃபினான்ஸ். ஓகே, அசிஸ்டண்ட்டில் 15 காலியிடங்கள் இருக்குது, அசிஸ்டன்ட் ஃபினான்ஸில் 12 காலியிடங்கள் இருக்குது. நீங்கள் ரெண்டுக்குமே தகுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணலாம், தனித்தனியாக ஃபீஸ் பே பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 35 வயது வரை உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஒரு 5 வருஷம் இருக்கும், ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் இருக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடினா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ அசிஸ்டண்ட் வந்து என்ன படிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ்க்கு என்ன பண்ணால், ஸோ டிகிரியில் காமர்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட், அதாவது ஆன்லைன் சிஆர்டின்னு சொல்லுவாங்க, அதாவது சிபிஐ டெஸ்ட் மாதிரி தான். இது என்றைக்கு நடத்த போகிறாங்க பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15 நடத்த போகிறாங்க. அசிஸ்டன்ட் ஃபினான்ஸில் 120 கொஸ்டின் கேட்பாங்க, அசிஸ்டன்ட் தேர்வுலையும் 120 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்போ இதுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும், பேட்டர்ன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்போம் பாருங்கள். அசிஸ்டன்ட் அப்படின்னா இங்கிலீஷு, ஜிகே, மேக்ஸு, ரீசனிங். ஓகேங்களா. அதே மாதிரி தான் எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இதை பற்றி அசிஸ்டன்ட் தேர்வில் கேட்பாங்க. அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அப்படின்னா அதே தான் இங்கிலீஷு, ஜிகே, மேக்ஸு, ரீசனிங், ஃபினான்ஷியல் சம்மந்தமாக, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக இதில் சிலபஸில் கேட்பாங்க. ஸோ இதில் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா 120 கொஸ்டின் எப்படி கேட்பாங்க. ஓகே, பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்கிறாங்க அசிஸ்டன்ட் தேர்வுக்கு. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் 30 கொஸ்டின் 30 மார்க். பார்ட் 2 என்ன பண்ணுறாங்க, ஜிகே, மேக்ஸு, ரீசனிங், அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இது ஒரு 90 கொஸ்டின். மொத்தம் 120 கொஸ்டின் 120 மார்க்கு. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேவா. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க். இதே தான் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸுக்கும் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஸோ அவங்களுடைய பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதே தான் பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சுக்கிறாங்க. இங்கிலீஷ் 30 கொஸ்டின் 30 மார்க். பார்ட் 2ல் ஜிகே, மேக்ஸு, ரீசனிங், இது மாதிரி ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸு, இது ஒரு 90 கொஸ்டின் 90 மார்க். மொத்தம் 120 கொஸ்டின் 120 மார்க். அடுத்து இதுக்கான தேர்வு மையங்கள் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 இடங்களில் மட்டும் தான் நடக்க போகுது. அது நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கும். ஓகேங்களா. அடுத்து இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பார்த்தா ஒரு 7 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்து உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில் கேட்பாங்க, அடுத்து உங்களுக்கு கல்வி தகுதி இருக்கும், அடுத்து உங்களுக்கு ஏதாவது ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃபோட்டோ, சைன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துருவீங்க. ஓகேங்களா. அடுத்து நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் கொடுத்து அந்த ஃபோட்டோக்காகவே ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு 10th 12th டிகிரி, ஏதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதோட சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க, அப்லோட் பண்ணுவீங்க. அடுத்து இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபா. யாராருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 700 ரூபா. இதில் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஃபீஸ் பே பண்ணணும். நீங்கள் 2 போஸ்ட்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 2 போஸ்ட்டுமே தனித்தனியாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். இதில் உமன்ஸு பிடபிள்யூ கேண்டர்ஸ் தான் மட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட் ஃபார் பேயிங் ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்மளுடைய ஸ்டேட் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு விருப்பமும் தகுதி இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தகவலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.